கல்வியை காவிமயமாக்குவதே மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர், தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்றும், நமது இடஒதுக்கீட்டை தேசிய கல்விக் கொள்கை சிதைத்துவிடும் எனவும் கூறினார். அனைவருக்கும் கல்வி என்பதுதான் திராவிட மாடல் என்றும், இன்னாருக்குதான் கல்வி என்பது காவி மாடல் எனவும் அவர் தெரிவித்தார். கல்வியை காவிமயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கை மாநில மொழிகளை அழிக்க முயற்சி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். கல்வி நிதி வழங்க கோரி மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் முயற்சி தொடரும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவிமயமாக்கணும். முதல்ல கல்வியை காவியமயமாக்கணும். அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு கல்வி தடைபோடும் ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்றிட்டு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும். இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும். பன்முக பண்பாட்டை NEP தகர்த்திடும். தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது. இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான்.